கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு 2 தலையாய கடமை இந்த உலகத்தில் இருக்கிறது. அது எதுவரையிலும் என்றால், நம்முடைய இறுதி மூச்சு இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் யாரெல்லாம் செய்ய வேண்டும்? கடவுளுடைய அன்பை ருசி பார்த்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் செய்ய வேண்டும். முதலாவது என்ன? கர்த்தரை துதிப்பது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துவது. காரணம், கடவுள் அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார். ஏராளமான நன்மைகள். நீங்கள் சற்று திரும்பி பார்த்து நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் நினைவு கூர்ந்தால் எவ்வளவு அற்புதமாய் கடவுள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னவெல்லாம் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து உதவி செய்து கொண்டு வருகின்றார் என்பதை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக யோசித்து பார்க்கும் பொழுது அவைகள் எண்ணிலடங்காதவைகளாக இருக்கிறது. ஒரு மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, நம்முடைய பணத்தினால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, நம்முடைய மூளை புத்திசாலித்தனத்தினால் செய்யக்கூடாத காரியங்களை கடவுள் நமக்காக அதிசயமாக செய்து நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்து இன்றைக்கும் சுகமாக பத்திரமாக ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கூட பாதுகாத்து வருகிறார். கர்த்தர் தருகின்ற இந்த செயல்களுக்கெல்லாம் ஈடுக்கு ஈடாக நாம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குமானால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். அது யாரால் கூடும்? யார் அப்படி செய்ய முடியும்? ஏனென்றால் அவர் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நன்மைகளை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சிலுவையில் பரிதபித்தாரே, அதற்கு காரணம் என்ன? இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் ஒரு இமைப்பொழுது கைவிடும் பொழுது அவர் பதறி துடிப்பாரானால், பாவிகளாகிய சாதாரண மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் கைவிடும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரமெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும். காரணம் என்ன? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு நல்லவராக இருக்கின்றார். அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதற்கு ஈடாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றை மட்டும்தான் செய்ய முடியும். அது என்ன? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய நாமத்திற்கு துதியையும் கனத்தையும் செலுத்துகிறேன் என்று சொல்ல வேண்டும். 2வதான பணி என்ன? இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? பிரசித்திப்படுத்த வேண்டும், அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இயேசு என்ற ஆண்டவர் இருக்கிறார். என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு என் உயர்வுக்கு, இன்றைக்கு என் மேன்மைக்கு, இன்றைக்கு நான் இருக்கின்ற இந்த நிலைமை, இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் கர்த்தர் அதை செய்திருக்கின்றார். ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் கிருபையாக இறங்கி என் வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றார். இதை நான் என்ன செய்ய வேண்டும்? மற்ற ஜனங்களுக்கு, இந்த அறியாத மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், சாட்சியாக அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார், உங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற தைரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தீர்க்கமான
எண்ணம் நமக்குள்ளாய் வர வேண்டும். ஏன் தெரியுமா? நன்மை செய்த அருமையான நம்முடைய ஆண்டவரை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அது வெறும் புரப்பகண்டா அல்ல. ஏன் நான் சொல்ல வேண்டும்? இன்றைக்கு இந்த அருமையான ஆண்டவரை தெரியாதபடியினாலே இன்றைக்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்துகள், விக்கினங்கள் அவரை சூழ்ந்து கொள்ளும் பொழுது காப்பாற்றுவதற்கு ஒரு ஆண்டவர் இல்லாதபடியினால் அவருடைய வாழ்க்கையானது மிக பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ளாய் தள்ளப்பட்டு விடுகிறதே. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் கடவுள் ரட்சிக்க வேண்டும் என்றால் யார் மூலமாய் ரட்சிக்கக்கூடும்? நம் மூலமாய் ரட்சிக்கக்கூடும். நம் மூலமாய் மட்டும்தான் ஆண்டவர் ரட்சிக்க முடியும். எப்படி? கடவுள் நமக்கு தானே அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்த அருமையான ஆண்டவர் அல்லவா? ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 2 காரியத்தை ஒரு நாளும் செய்ய நீங்கள் தவறிவிட வேண்டாம். நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூர்ந்து உள்ளத்திலே நீங்கள் அதை ஆலோசித்து தியானித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதி என்று சொல்லுங்கள். 2வதாக, நீங்கள் பார்க்கிற கடவுளை அறியாத மக்கள் இருப்பார்களே, எந்த இடத்திலே நீங்கள் பார்த்தாலும், எப்படிப்பட்டவர்களை பார்த்தாலும் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இயேசு நல்லவர், என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையோடு வந்தால் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவர் அதிலே பிரியப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நாம் அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வது மாத்திரமல்ல, அவரை எந்நாளும் துதிக்கிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவர் கிருபை தந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.